வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய தாய் திரு அவையானது புனித 10ஆம் பக்திநாதர் அவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. செயின்ட் பயஸ் தி 10th என்று சொல்லுவார்கள். இந்த புனிதருடைய பெயர் கொண்டு நம்மளுடைய மறைமாவட்டம், உதகை மறைமாவட்டம் மைனஸ் செமினரி இளம் குரு மடம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இது குன்னூர் பகுதியில் செனட்டோரியம் கம்பிசோலை என்ற பகுதியில் இந்த இளம் குரு மாணவர்களுடைய பயிலகமானது இங்கே இருக்கிறது என்பது நாம் அனைவரும் தெரிந்த உண்மை. எனவே இன்றைய நாளில் குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் நல்ல விதமாக அங்கு சென்று படிப்பதற்காகவும் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்ற குருக்களாக ஆகுவதற்கு தயார் நிலையில் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குருமட பயிற்சியகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அங்கே இருக்கின்ற அனைத்து இளம் குரு மாணவர்களையும் அங்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ரெக்டர் அவர்களையும் பணியாளர்களையும் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் சிறப்பாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த 10ஆம் பத்திநாதர் இவரை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது, இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறக்கின்றார். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர். ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் படிப்பு விஷயத்திலும் பக்தி விஷயத்திலும் இவர் மிகுந்த கெட்டிக்காரராக இருக்கின்றார். கடவுள் மீது அதிக அன்புள்ளவராக இருக்கின்றார். எனவே திவ்ய நற்கருணை இல்லாமல் மனுஷன் வாழக்கூடாது. திவ்ய நற்கருணை தான் மனிதனுக்கு புதிய ஆற்றலையும் புதிய வலிமையையும் அது கொடுக்கிறது. அது இறைவனோடு மனிதனை இணைக்கின்றது என்று இவர் அடிக்கடி சொல்லி வருவார். எனவே சிறு வயதிலே இவர் மிகுந்த பக்தியோடு இருந்ததனால் குருவானார், இளம் குருவாகினார், அப்புறம் பங்கு தந்தை ஆகினார், ஆயர் ஆகின்றார், மேட்டானமர் ஆகின்றார், கடைசியில் அவர் திரு தந்தையாகவும் மாறுகின்றார். திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து திவ்ய நற்கருணைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். சிறு குழந்தைகள் ஏறக்குறைய 8 வயசு 9 வயசு நல்ல புத்தி அவனுக்கு தெரிந்த உடனே அந்த ஒரு நல்லது கெட்டது என்று அறிவுகின்ற அறிவு வந்த உடனே அவருக்கு திவ்ய நற்கருணை கொடுக்கலாம் என்று, ஏறக்குறைய 8 வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு திவ்ய நற்கருணை கொடுக்கலாம் என்ற இந்த ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தியவர் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர். அடுத்ததாக திருப்பலிக்கு செல்ல வேண்டும், திருப்பலியில் பங்கு பெற வேண்டும். திருப்பலியில் திவ்ய நற்கருணை பங்கு பெறுவதற்கு முன்பு அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லுவார். திவ்ய நற்கருணை வாங்கியவுடன் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று அவர் சொல்லுவார். யார் ஒருவர் திவ்ய நற்கருணைக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை திவ்ய நற்கருணை வாங்குவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். சிறு வயதிலேயே இந்த அறிவை, ஞான அறிவை கொடுக்க வேண்டும் என்று இவர் மிகுந்த முனைப்பாக பெற்றோர்களுக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அறிவுரை கூறி கடிதங்கள் பல எழுதியிருக்கின்றார். அடுத்தது திருவழிபாடானது சிறப்பாக இருக்க வேண்டும். நன்றாக பாடல்கள் பாட வேண்டும், வாசகம் நன்றாக வாசிக்க வேண்டும், தெளிந்த வார்த்தைகளை நல்ல விதமாக உச்சரிக்க வேண்டும் என்று பல அறிவுரைகளை, ஞான அறிவுரைகளை தந்திருக்கின்றார் இவர். எனவே பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட இந்த குருவானவர், இந்த திருத்தந்தை நம்மளுடைய மறை மாவட்டத்திற்கு பயஸ் தி 10th இந்த இளம் குரு மாணவர்களுடைய அந்த குரு மடத்திற்கு அவர் பெயரை நாம் தாங்கியிருக்கின்றோம். எனவே நாம் ஜெபிப்போம். நாமும் இவர் சொன்ன அறிவுரை பிரகாரம் திவ்ய நற்கருணைக்கு முக்கியத்துவம் இடம் கொடுக்க வேண்டும். எனவே நம்மளுடைய குழந்தைகளையும் இந்த திவ்ய நற்கருணையில் வளர வைக்க வேண்டும். குருக்கள் எங்கு இருந்தாலும் சிறப்பாக திருப்பலிகள் நிறைவேற்றி திவ்ய நற்கருணை மக்களுக்கு கொடுக்க, அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை
உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த காலகட்டங்களில் இதோ திருப்பலி இல்லாமல், திவ்ய நற்கருணை இல்லாமல் இருக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த கொரோனா என்ற சாத்தானானது செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் சில நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், ஆலயத்துக்கு செல்ல வேண்டாம், ஆலயத்தில் கூடக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் சாத்தானுடைய சட்டங்களாகவும் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இங்கேயும் சொல்லுகிறார், உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று. இதுதான் பெரிய கட்டளை என்று 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இணைச்சட்ட புத்தகத்திலும் லேவியர் புத்தகத்திலும் 19ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கின்றோம். இதோ நீ உன்னை நேசிப்பது போல், உன்னை நேசிப்பது என்பது போல நான் என்னை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கின்றார், எனக்கு நல்ல உடலை கொடுத்திருக்கின்றார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கின்றார், நல்ல கைகாலை கொடுத்திருக்கின்றார். எனவே நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று என்னை நாம் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது என்னிடத்தில் இருக்கிற குறைபாடுகள், ஒருவேளை உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பழுதாகி இருக்கலாம், அல்லது உங்களில் ஒருவர் நல்லா இருக்கலாம், அதே சமயத்தில் அதிகமான ஞானம் உள்ளவர்கள், அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள், அல்லது குறைவான செல்வாக்குடையவர்கள், அல்லது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் ஊனமுள்ளவர்கள், எப்படி இருந்தாலும் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யார் ஒருவர் தன்னை இப்படி நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்று தன்னை நிறைகுறைவோடு ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களையும் அந்த நிறைகுறைவோடு ஏற்கக்கூடிய பண்பு அவர்களுக்கு உதயமாகும். எனவே அவர்கள் தான் தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பார்கள். பிறரை நேசிக்கிறவர்கள் கடவுளை அவர்கள் கண்டிப்பாக நேசிப்பார்கள். எனவே யார் ஒருவர் பிறரை நேசிக்கவில்லையோ அவர்கள் கடவுளை நேசிப்பதில்லை. கடவுளை நேசிக்காதவர்கள் தன்னை அவர்கள் முழுமையாக நேசிப்பது இல்லை என்பது இதிலிருந்து நமக்கு புரியும். பாருங்க, இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் இதோ நிறைய எலும்பு கூடுகளுக்கு ஏதோ வார்த்தையை கொடுக்கின்றார். அந்த வார்த்தைகளே எழுந்திருக்கிறது. சொல்லுவார், என் சதையினால் இந்த எலும்பு கூடுகளை நான் இதோ போர்த்துவேன் என்று. எனவே சதை, இயேசு கிறிஸ்துவும் மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு தன்னுடைய சதையை திவ்ய நற்கருணை அவர் நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மையம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் மையம் திவ்ய நற்கருணையாக இருக்க வேண்டும். திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினதன காரணமே இயேசு கிறிஸ்து உலகத்தை அன்பு செய்தார், இறை மக்களை அன்பு செய்தார், பாவிகளை அன்பு செய்தார். எனவே தன்னுடைய உடலையே நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே திவ்ய நற்கருணை நாதர் அன்பு செய்தது போல நாமும் பிறரை, நம் குடும்பத்தில் உள்ளவர்களை, நம்ம பெரியவர்களை, முதியவர்களை, ஞான குருக்களை, ஆன்மீக குருக்களை, இன்னுமாக நம்மளுடைய ஞான பெற்றோர்களை, ஆசிரியர்களை, நமக்கு வழிகாட்டிய குருக்களை, பெரியவர்களை, இவர்கள் எல்லாம் நாம் நேசிக்கின்ற பொழுது, இந்த நாட்டை நாம் நேசிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் நற்கருணை நாதருடைய பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பிறரும் பின்பற்ற நாம் வழி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதர உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகிய மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனத்திடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார்.
அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகி ஆண்டவரே, உமக்கே தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுவேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உயரையும் ஓசை கேட்டது. ஒவ்வொருவரும் எலும்பும் தனிக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நிரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ராயல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயினே, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்களுக்கு கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறையின்றி மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ராயல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொள்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடிமாத்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் வடக்கு நின்றும் தெற்கு நின்றும் பல நாளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 22ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 34 துவங்கி 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தரை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். என்னை தருவேன், என்னை படைத்தவனே, உனக்கென்ன தருவேன்,
என்னை தருவேன் என்னை அழைத்தவனே, உனக்கென்னை தந்திடுவே. என்னை தருவேன் என்னை படைத்தவனே, உனக்கென்ன தருவே. என்னை தருவேன் என்னை அழைத்தவனே, உனக்கென தந்திடுவே. உடலும் உயிரும் உன் கொடையன்றோ, உழைப்பும் உயிரும் அருளன்றோ. உடலும் உயிரும் உன் கொடையன்றோ, உழைப்பும் உயர்வும் உன் அருளன்றோ. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திரு தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இந்த தூய மர நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றி உறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் உண்டம் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூய திருவிழாவும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெறிந்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்திலிருந்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வாழ்வும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது இருப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டேன்.
எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து சுப காரியங்களும் நல்ல விதமாக நடக்கவும், நம்மளுடைய மன்றாற்றுகள் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இன்னுமாக பள்ளிக்கூட குழந்தைகளை படிக்க வைப்பது போன்ற பல்வேறு விண்ணப்பங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கருத்துக்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்து நாம் செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடு எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இருக்கம்பையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இருக்கம்பையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேரு பெற்றோம். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடலும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை ஒப்புக்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, துவினர் கொள்ளைநாதர் நம்முடைய ஆன்மாவை நிறைவேறுகிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் என் திரு அவையும் சமூகம் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியதற்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் இளைஞர் இயேசு உயிரல் ஆற்றுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மேல் பொழிவதற்காக நன்றி கூறுகிறோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளர செய்திடும். உடன் பயணிக்கும் போது அதனுடைய வழிநடத்தலில் மண்சார பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்துள்ளோம். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல்மிகு ஆளுமையை உருவாக்க செய்துள்ளோம். எம்மேல் ஊடகங்களை புறன்புடன் கையாண்டு உமது நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். சாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியுள்ளோம்.
இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அடித்தளை தெளிந்து தேர்ந்து கொள்ள தெரிவி தந்துள்ளோம். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழ செய்துள்ளோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திவ்ய நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெறும் கிறிஸ்தவர்களாக வாழ்வும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.